வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். காரைக்கால் கலெக்டரை நாய் கடித்ததா? சமூக வலைதளங்களில் பரவும் வதந்தியால் பரபரப்பு. காரைக்கால் மாவட்ட கலெக்டர் இஷிதா ரதி இவரை நாய் கடித்ததாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரவி வைரலானது. இது தொடர்பாக காரைக்கால் மாவட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: காரைக்கால் மாவட்ட கலெக்டர் இஷிதா ரதியை நாய் கடித்ததாக சமூக ஊடகங்களில் சிலர் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர். இத்தகைய செய்திகள் முற்றிலும் தவறானது, ஆதாரமற்றதும் ஆகும். பார்த்தீங்களா மக்களே, இந்த டாக் ஹேட்டர்ஸ் பண்ற வேலை எங்க போய் முடிஞ்சிருக்கு பாருங்க. கலெக்டரையும் விட்டு வைக்கல. கலெக்டரையே நாய் கடிச்சிருச்சுன்னு ஒரு வதந்தியை கிரியேட் பண்ணி அந்த நாய் மேலே ஒரு வன்மத்தை கிரியேட் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு உங்களுக்கு பதிவிடுறதுக்காக தான் இந்த செய்தி. அது என்னமோ தெரியல, நாய்க்கு இருக்கிறவங்க எந்த லிமிட்டுக்கு வேணால் போயிடுறாங்கல்ல. பொய்யான ஒரு தகவல், கலெக்டரே நாய் கடிச்சிருச்சா அந்த நாய் மேலே வன்மத்தை. இதே நேரத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். கிரிக்கெட் பயிற்சியின் போது ஒரு நாய் மைதானத்துக்குள்ளே வந்துருச்சு. அந்த மைதானத்துக்குள்ளே வந்த நாய்க்கு கிரிக்கெட் மைதானம் தெரியாது இல்லையா, நமக்கு தானே அது கிரிக்கெட் மைதானம். ஆனால் இந்த பூமி எல்லாமே எல்லா உயிருக்கும் சொந்தது தான், எல்லா உயிரும் நினச்சிட்டு இருக்கு. நம்ம தான் இது இவங்க போகணும், இவங்க இதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்கோம். அப்படி பயிற்சியின் போது கிரிக்கெட் மைதானத்துக்குள்ளே, சர்வதேச கிரிக்கெட் மைதானத்துக்குள்ளே போன ஒரு தெரு நாய் என்று சொல்லப்படும் வீடில்லா நாய்கள், நாட்டு நாய்கள் உள்ளே போகும்போது அந்த கிரிக்கெட் வீரர் இருக்குல்ல, அபிஷேக், அந்த நாயை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்றது எல்லாரும் சமூக வலைதளத்தில் பார்த்துருப்பீங்கல்ல. இவ்வளோதாங்க விஷயமே. ஒரு விஷயத்தை நம்ம எப்படி கையாளுறோம்ன்றதை பொறுத்து தாங்க எல்லாமே இருக்குது. அதே நாயை அவர் எவ்வளோ அன்பாக வல்லாடி, இன்னும் அன்புக்கு அடிமைங்க அந்த நாய்கள். இந்த நாய் தான் நம்ம அச்சுறுத்தல் பேசிகிட்டு இருக்கோம்ல, கடிக்குது குதறது இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கோம்ல. அந்த நாயை பாருங்களேன், அது எப்படி வல்லாடுது, அது அவர் எப்படி அன்பாக அவர் கட்டளையிடுறாரு. அதுக்கப்புறம் கடைசி அதை தூக்கிட்டு போய் அப்படி விடுறாரு பாருங்க. இதானங்க வாழ்க்கை. அன்பு மட்டும் தானங்க நிலையானது. அன்பாகவே பேசினா எல்லாமே எந்த பிரச்சனையுமே கிடையாது இல்லையா. மற்ற இடத்துல நாய் கடிக்குதே, மற்ற இடத்துல இது பண்ணுது அப்படின்னு டாக் ஹேட்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதுக்காக என் குழந்தை நாய் கடிக்காதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்லாம் ஒரு வார்த்தைகள்லாம் வரும்ல. தப்புங்க, ரொம்ப தப்பு. இப்போ இந்த கலெக்டர் நாய் கடிச்சுதா அப்படின்னு கடிக்கல, இருந்தாலும் பொய்யான தகவல். பட் கடிச்சாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இவங்க கலெக்டர், இவங்க தான் எல்லாத்துக்குமே பொறுப்பு. அதாவது ஒட்டுமொத்த மாவட்டத்தோட தலைமை நிர்வாகி இல்லையா. இந்த நாய்களுக்கான உணவு உரிமை, நீர் உரிமை, இருப்பிட உரிமை இருக்குதா அப்படின்னு அஷூர் பண்ண வேண்டியது இந்த தலைமை நிர்வாகியோட கடமையும் கூட இல்லை. சோறு தண்ணிலாம் கிடைக்கலன்னா அப்புறம் என்னதாங்க பண்ணும், அது வேற வழி. ஸ்ட்ரெஸ் ஆகும் இல்லையா. அப்புறம் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தால், துரத்திக்கிட்டே இருந்தால், இங்கே நிற்காத மோஷன் போனால், வெளியில் போனால் கூட அதுக்கு எங்கே பார்த்தாலும் போய் வைக்குது அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு இயற்கைக்கு முரணான ஒரு எண்ணம் இல்லையா. நமக்கு ஒரு இன்டேக்குன்னு இருந்தால் அவுட்புட்னு இருக்க தானே செய்யும். இயற்கைக்கு சம்பளம் அது எங்கே போகும். நம்ம ஒட்ட வீடு கட்டிட்டு ரோடை மட்டுமே விட்டுட்டு அந்த ரோட்லேயும் வாழ முடியாமல் வேறு எங்கேயுமே மோஷன் முடியாமல் என்ன தான் செய்யும். அப்போ அந்த நாயை நம்ம வெறுத்து அதை ஒதுக்கி அடித்து துரத்திக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்னதாங்க பண்ணும். இல்லை கடிக்கிறதுலாம் தப்பு இல்லை. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லேட்டாக கடிக்குதோ, இல்லை கடிக்க மாட்டேங்குங்களோ, இல்லை மனுஷன் மேலே ரொம்ப அதீத பாசம் வச்சிருச்சிங்களோ, இப்போ வரையும் பொறுமையாக இருக்குதுங்க. மனுஷனுக்கு இல்லை அந்த பொறுமை. இல்லை மனுஷனுக்கு கொஞ்ச நேரம் டிராஃபிக்கில் நின்னாலும் அந்த பொறுமை இருக்க மாட்டேங்குது. டென்ஷன் ஆகும். திடீர்னு ஒருத்தன் வேகமாக வரான், ரெண்டு பேரும் இடிக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ நேரம் சண்டை போடுவாங்க. பொறுமை இருந்து ஒருத்தன் வெட்டிக்கிறாங்க. தினம் பார்க்குறோம் நம்மளை சுற்றி. ஆனால் அந்த நாய்க்கு எவ்வளோ பொறுமையான மனுஷங்களோட மனுஷங்களோட ஒவ்வொரு தவறையும் ஏற்றுக்கிட்டு கடிக்காம தாங்க இருக்குது. பார்த்துக்குங்க, எதை நம்ம எப்படி கையாளுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. நம்ம கிட்ட தான் எல்லா தவறும் இருக்குது அப்படின்றத ஒத்துக்கணுன்றதுக்காக தான் இந்த செய்தியோட நான் உங்களுக்கு இந்த பதிவை போட்டுருக்கேன்.